ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5 verse 17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். The word of God says to us, pray without ceasing. Do not stop praying. Keep on praying. There are times people, they pray only for certain occasions according to their needs. But the Lord God expects us to pray without ceasing, without stopping. Why? When we stop praying, the devil comes inside our heart and he will try to deviate our attention from God and he will spoil our mood. That is why we always have to communicate with God. As our hearts are working without stopping, we need to also pray without stopping. If the heart stops for a moment, the blood circulation is disordered and people collapse. That is the reason we always want or expect our heart to beat without stopping. The same way, if we stop praying, Satan will come inside. He will make you upset, or he will collapse your routine and he will try to disorder everything in your life. That is why we need to pray without ceasing. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு இருதயமானது எப்படி துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நின்று விட்டால் இரத்த ஓட்டம் தடைபடுகிறது, அந்த மனிதன் செயலற்று விழுந்து விடுகிறான். அதே போல ஜெபிப்பதிலையும் நாம் தடையில்லாதபடிக்கு, நிறுத்தாதபடிக்கு ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக தடையில்லாமல் நாம் ஜெபிக்க முடியும், தடையில்லாமல் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய ஆவியானவரும் நமக்கு உதவி செய்வார்கள். அந்த ஜெபத்தின் ஆவியை ஆண்டவர் தருவார், விண்ணப்பத்தின் ஆவியை ஆண்டவர் தருவார். The Lord God will give you the spirit of supplication. He will give you the spirit of prayer. You will pray without ceasing. You will pray for your nations. You will pray for your community. You will pray for your family. You pray for your church. You will pray for the ministers of the gospel. You will pray for the people, those who are in authority. That is the way we can pray without ceasing. There are people, they pray only for themselves, for the blessing of their family only. But it is our responsibility to pray for everyone who are our friends, who are our families, who are working with us, who are helping us. We have to pray everyone. That is the way we can keep praying without ceasing. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கையில அநேக வேளைகளில் நாங்கள் ஜெபிக்க தவறி விடுகிறதுனால சாத்தான் எங்கள் வாழ்க்கையில் புகுந்து எங்களுடைய வாழ்க்கையை அவன் குழப்பி விடுகிறான். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்துள்ளும், எங்களுக்கு நீர் அற்புத அடையாளங்களை செய்துள்ளோம். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் வழி நடத்தும், நீர் பாதுகாத்துக் கொள்ளும். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.